வணக்கம். இது வாழும் வரலாறு. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ராஜஸ்தானின் பெருநகர அரண்மனையான ஜெய்ப்பூர் அரண்மனை பத்தின இன்ஃபர்மேஷன் தான். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஜெய்ப்பூர் நகர அரண்மனை இந்தியாவின் ராஜஸ்தான் மாநில தலைநகரான ஜெய்ப்பூர் நகரத்தில் உள்ளது. இது ஜெய்ப்பூர் ராஜ்ய மன்னரின் வாழிடமாகும். இவ்வரண்மனையின் வளாகத்தில் சந்திரமஹால் மற்றும் முபாரக் மஹால் போன்ற அரண்மனைகளும் உள்ளது. ஜெய்ப்பூர் அரண்மனை வளாகத்தில் உள்ள இந்த சந்திரமஹால் தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. இவ்வரண்மனையின் கட்டுமான பணி 1729ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1732ஆம் ஆண்டு நிறைவுற்றது. இவ்வரண்மனையை கட்டியவர் ஜெய்ப்பூர் மன்னர் 2ஆம் ஜெய்சிங். இக்கட்டிடம் ராஜபுத்திர, மேலே சாளுக்கியர், பதாமி சாளுக்கியர் மற்றும் முகலாயர்களின் கட்டிட கலவையை கொண்டது. இவ்வரண்மனையை கட்டிய கட்டிட கலைஞர் வித்யாசாகர் பட்டாச்சாரியா. ஜெய்ப்பூர் நகரத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ள ஜெய்ப்பூர் அரண்மனை பெரும் தாழ்வாரங்களையும் தோட்டங்களையும் கட்டிடங்களையும் கொண்டுள்ளது. ஜெய்ப்பூர் அரண்மனை சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு மணற்கற்களை கொண்டு கட்டப்பட்டது. அரண்மனை சுவர்களிலும் கூரைகளிலும் பல வண்ண கண்ணாடி சில்லுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. முபாரக் மஹால் மன்னர் 2ஆம் மதோசிங் என்பவரால் கட்டப்பட்ட வரவேற்பு மாளிகையான முபாரக் மஹால் இஸ்லாமிய, இந்திய, ஐரோப்பிய கட்டிட கலைநயத்தில் கட்டப்பட்டது. சந்திரமஹால் ஜெய்ப்பூர் அரண்மனை வளாகத்தின் மேற்கு பகுதியில் அமைந்த சந்திர அரண்மனை 7 தளங்களை கொண்டது. இவ்வரண்மனை அழகிய ஓவியங்கள், பலநிற கண்ணாடி வேலைப்பாடுகளுடன் கூடிய பூக்களால் ஆன தரைகளை கொண்டது. அரண்மனையின் முகப்பில் மயில் வடிவ அழகிய தோரண வாயில் கொண்டது. மேலும் தோட்டங்களுடன் கூடிய இவ்வரண்மனையில் ஒரு சிறு ஏரியும் உள்ளது. சந்திரமஹாலின் 3ஆம் தளத்தை வண்ண மாளிகை என்பர். சுக்நிவாஸ் எனப்படும் ஓய்வு மாளிகை ஜெய்ப்பூர் மன்னரின் தனி அறையாகவும் உணவு கூடமாகவும் உள்ளது. சந்திரமஹாலின் 4ஆம் தளத்தை சோஃபா நிவாஸ் என்பர். 5ஆம் தளத்தில் படிமங்களின் மாளிகை உள்ளது. 6ஆம் தளத்தை சிறிநிவாஸ் என்பர். 7ஆம் தளத்தை மணிமகுட கோயில் என்பர். பல சாம்ராஜ்யங்களின் சக்தியை மட்டுமல்லாமல் கலைகளையும் கண்ணாடியை பிரதிபலிக்கும் வரலாற்றுடன் இணைந்திருங்கள். இது வாழும் வரலாறு. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க டைம் கிடைக்கும் போது நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான புத்தமுது வரலாற்று நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.